ஹாய் கைஸ், ஐ எம் வீரா ஃப்ரம் போரெக்ஸ் ரோபோட்டிக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா RQT கான்சோல் டு வியூ லாக்ஸ். ஸோ RQT கான்சோல் என்னன்னா சிம்பிள் தான். என்னன்னா அது ஒரு GUI டூல், ஒரு டூல். அது என்ன டூலுங்கிறது என்னன்னா அது என்ன டூல்னா லைக் அது வந்து ஒரு லாகை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்குள்ள டூல். சரி, ஓகே. லாக்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு பைத்தான் கோடோ ஒரு C++ கோடோ ரன் பண்றோம் அப்படின்னா, அந்த கோட் ரன் பண்ணும்போது அதுக்குள்ள இன்டர்னல் நடக்கிற விஷயங்களை வந்து நமக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகுதா இல்லை அது எப்படி ரன் ஆகுதுங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே லாங் டைமாக ரன் பண்ணும்போது அது எப்படி ஒர்க் ஆகிருக்குங்கிறத நம்ம டீபக் பண்ணி பார்க்கறதுக்கும் அண்ட் எவ்வளோ ப்ராப்பராக ஒர்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் பார்க்குற ஒரு விஷயம் தான் லாக்ஸுங்கிறது. ஸோ அந்த லாக்ஸை ராஸ் டூவில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். நோடுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கோடு, சம் எக்ஸிக்யூட்டபிள் கோடு. அந்த கோடுக்குள்ள அந்த நோடை வந்து அந்த கோடுன்னு இருக்கிற நோடுக்குள்ள நம்ம யூஸ் பண்ற ப்ராசஸ், வாட் எவர் த மேபி த ப்ராசஸ், என்ன ப்ராசஸ்னாலும் அதுக்குள்ள நம்ம செட் ஆஃப் லாக்ஸ் நம்ம செட் பண்ணி, ஸோ அது எப்படிலாம் கரெக்டாக ரன் ஆகுதா, இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு நம்ம லாக் செட் பண்ணுவோம். அந்த லாக்ஸை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த RQT கான்சோல் யூஸ் ஆகும். இஸ் ஜஸ்ட் ஒரு GUI டூல், அவ்வளவுதான். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து RQT கான்சோலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுதான் RQT கான்சோல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எப்படி டேட்டாஸ் பார்க்கணுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா அதில் டேட்டா RQTயில் எப்படி டேட்டா விஷுவலைஸ் பண்ண போறோங்கிறத நம்ம டெட்டில் சிம் வச்சு செக் பண்ண போகிறோம். இப்போ டெட்டில் சிம் நோடு எடுத்தாச்சு. இது ஒரு சிமுலேட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம், ஏதாவது ஒன்று நடக்குது, அப்படி இல்லை எல்லாமே ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து RQT கான்சோலில் நம்மளால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும், லாக்ஸ் எடுத்து பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா பப்ளிஷ் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட்டில் ஸ்பீடாக போய் ஒரு வாலில் ஹிட் பண்ண வைக்க போகிறோம். ஹிட் பண்ணக்கப்புறம் ஹிட் பண்ணுறதுங்கிறது ஒரு அப்நார்மலான விஷயம், ஏன்னா அது ஆகக்கூடாது. அப்போ நமக்கு அது வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ அதை வந்து அது வந்து லாக் ஆகும். அந்த லாக் ஆகும்போது அதை எப்படி நம்ம RQTயில் பார்க்குறோங்கிறத பார்ப்போம். ஓகே, இங்கே பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா போகுது. இங்கே பாருங்க, ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஹிட் ஆக ஆரம்பிச்சிருக்கும், ஹிட்டுன்னு சொல்லி வந்துட்டு இருக்கும். ஓ ஓ நோ, ஐ ஹிட் த வால் அப்படின்னு சொல்லி வார்னிங் மெசேஜ் இங்கே வந்துக்கிட்டே இருக்கு. எங்கேருந்து, நம்மளோட இந்த டெட்டு சிம்ல இருந்து நமக்கு அந்த மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து சேம் வே இப்போ நான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ புதுசாக எதுவும் வந்திருக்காது. ஆல்ரெடி வந்திருக்குமே தவிர புதுசாக எதுவுமே வந்திருக்காது. லாஸ்ட்டாக முடிஞ்சதோட அதுக்கடுத்து எதுவுமே வந்திருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு நோடு தான் டெட்டு சிம்னுங்கிறது இருக்கு. அந்த டெட்டு சிம் வந்து இங்கே கனெக்ட் ஆனதுனால அதோட டேட்டாஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கேயும் காட்டியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து வார்னிங் சிவியாரிட்டி வந்து வார்னிங்னு இருக்கு. வார்னுங்கிறது வந்து என்னன்னா அது ஒரு லெவல். அது எப்படின்னா இப்போ வந்து இதுலேயே ஒரு 4-5 செட் ஆஃப் லெவல்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து என்ன லாகிங்கில் என்னன்னா இனிஷியல் டீபக்குங்கிறது நம்ம அந்த கோடு வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த கோடுக்குள்ளே ஈச் அண்ட் எவ்ரி திங் என்னென்ன ரன் ஆகுது, அதுக்கு என்ன ப்ராசஸ், அது ரன் ஆயிட்டுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து டீபக்குள்ளே வந்துடும். அதை நம்மளால பார்க்க முடியும் ஒரு கோடுக்குள்ள. சேம் வே இன்ஃபோனா என்னன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு ப்ரோக்ராம்குள்ள ஒரு ஏரியா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றோம் அப்படின்னா அந்த கால் பண்ணக்கப்புறம் அதுக்குள்ள உள்ள டேட்டா வந்து நம்மளுக்கு தெரியும் அது சக்ஸஸா இருக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம். அது சக்ஸஸ் ஆகும்போது அந்த டேட்டாவை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும்னா அங்கே நம்ம இன்ஃபோ யூஸ் பண்ணா நம்மளால அந்த டேட்டாவை பார்க்க முடியும். ஜஸ்ட் அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த டேட்டாவை. இதே வார்னிங்னா எப்போனா லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அன்பிரடிக்டட் மூமெண்ட், லைக் நம்ம நடக்கக்கூடாத விஷயம் ஒன்று நடக்குது. லைக் ஏதோ ஒரு வாலில் போய் ரோபோட் ஹிட் ஆனாலோ இல்லாட்டி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள ரோபோட் போனாலோ அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு வார்னிங் வந்து நமக்கு விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ அந்த வார்னிங்க்கு
நம்ம சிவியர் லெவலை வந்து வார்னிங் செட் பண்ணுவோம். இது எரர்னு என்னன்னா, நம்ம கோட்ல ஏதாவது ஒரு எட்ஜ் கேஸ்ல ஏதாவது நம்ம அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளமா வந்து நம்ம கோடுக்குள்ள ஏதாவது எரர் வந்துச்சுன்னா, அப்போ நம்ம வந்து எரர் லாக் ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ணியிருந்தா, அந்த எரர் லாக் வந்து நமக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் கேஸ், அந்த எரர் லாக் வந்து நமக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு, அந்த அன்எக்ஸ்பெக்டட் கேஸுக்கு வந்து எரர் லாக்ங்கிறது நமக்கு விஷுவலைஸ் ஆகும் இந்த இதுல லாக்ல. இதே இது வந்து ஃபேட்டலுங்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து கோடு வந்து டெர்மினேட் ஆகிற ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபேட்டல்னு சொல்லி லாக் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த கோடு ஆக்சுவலாக அந்த ஃபேட்டல் வந்துருச்சுன்னா நமக்கு அந்த கோடு டெர்மினேட் ஆகிருக்கும் அந்த டைமில். ஸோ அந்த ஃபேட்டல் சுச்சுவேஷன் வந்துருச்சுனாலே அந்த கோடு கில் ஆகிருக்கும், இல்லை ஆல்மோஸ்ட் அது கில் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து அந்த என்ன கோடு கில் ஆகிருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்காக அந்த ஃபேட்டலுங்கிறத நம்ம யூஸ் பண்ணி அந்த லாக் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த லாகை வந்து எப்படி சொல்றதுன்னா, சிவியாரிட்டி லாக் வந்து என்ன லெவல்ல வைக்கணுங்கிறத எப்படி செட் பண்ணணும்னா, அந்த நோடை ரன் பண்ணும்போது அதோட லாக் லெவலை என்ன லெவல்ல வைக்கணுமோ அதை வச்சுக்கலாம். அதை அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை வந்து வார்னிங் செட் பண்ணோம்னா, இப்போ வந்து நம்ம ரன் பண்றதை வந்து இங்க பாத்தீங்கன்னா இப்போ என்னன்னா, லைக் நம்ம செட் பண்ணனால ஆல்ரெடி அந்த அதே இதே சேம் வருது. லைக் ஹிட் ஆனோடனே வால்னு வந்துருச்சு, உங்களுக்கு வார்னிங் வந்துருச்சுங்க வால்ல ஹிட் ஆனோடனே. ஸோ இதே மாதிரி தான் செட் பண்ணணும். லைக் நமக்கு என்ன மாதிரி வேணும், இல்லை நமக்கு ஜஸ்ட் வந்து வார்ன் இல்லாமல் நம்ம வந்து இன்ஃபோ மட்டும்தான் வேணும் அப்படின்னா, 1 செகண்ட், இன்ஃபோ அப்படின்னா நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே போகுது. ஓகே, இப்போ அந்த டைமில் உங்களுக்கு வந்து இன்ஃபோ செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோ மட்டும் தான் வரும். ஸோ சேம் வே நமக்கு என்ன மாதிரி செட்டப் வேணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அந்த சிவியாரிட்டி லெவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த லெவலுக்குள்ளது வரும். லைக் இப்போ இன்ஃபோனா இன்ஃபோக்கு மேலே உள்ள எல்லாமே வரும் லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைராரிக்கு தெரியும், டீபக் தெரியாது. இன்ஃபோ செட் பண்ணுறேன்னா இன்ஃபோ மேலே இருக்கிற வார்னிங் எரர் ஃபேட்டல் தான் தெரியும். வார்ன் செட் பண்ணணும்னா இன்ஃபோ தெரியாது, டீபக் தெரியாது. ஸோ அது மாதிரி நமக்கு வந்து எந்த லெவல் வைக்கிறோமோ அந்த லெவல் கீழே உள்ள டேட்டாஸ்லாம் தெரியாது, அதுக்கு மேலே உள்ள டேட்டாஸ்லாம் தெரியும். ஓகே ஓகே, தட்ஸ் வாட் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். லைக் லாகிங்னா என்ன ராஸ் 2ல, அதோட லாகிங் லெவலில் இருக்க சிவியாரிட்டிஸ் அண்ட் அது என்னென்ன லெவல்ஸ்லாம் இருக்குது அண்ட் அதோட ஆக்சுவல் பர்பஸ் அண்ட் அது எப்படி நம்ம ஒரு நோடுக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோ. நோடுக்கு எப்படி அசைன் பண்ணணும், அந்த நோட் போட்டு ராஸ் ஆர்கியூமெண்ட் போட்டு நம்ம லாக் லெவல் செட் பண்ணோம்னா என்ன லாக் லெவல் வைக்கணுமோ அந்த லெவல் வச்சுட்டோம்னா அந்த கோடு வந்து அதுக்கு செட் ஆயிரும். தட்ஸ் ஆல். ஓகே, நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ.